ஹலோ மக்களே, தமிழ்நாட்டில் இப்போ புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்துட்டு உண்மையாகவே ரொம்பவே தேவைப்படும். மிடில் கிளாஸாக இருக்கட்டும், லோ கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பொருள்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக தராங்க. அப்போல்லாம் ஒரு 30 to 50 இயர்ஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொருள்கள் கல் மண் அந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு இருந்தது. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக கல் மண் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பியூராக அரிசியும் சரி, சர்க்கரையும் சரி, பருப்பு, எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக யூஸ் பண்ணுற லெவலில் தான் வருது. பருப்பு வந்து கடையில் விற்கிற பருப்பை விட ரேஷன் பருப்பு சம்டைம்ஸ் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, யாருனாலும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா மெயினாக யாரெல்லாம் இது வந்து அப்ளை பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அவங்க தனியாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த கார்டு அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி கூட்டு குடும்பத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு வாழ்கிறவங்க அவங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க. அண்டு பழைய கார்டிலேருந்து பேர் நீக்கிட்டு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்றவங்களும் வந்து இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் வந்து தனியாக இருந்து தனியாக அவங்க சமையல் செஞ்சு அந்த ஃபேமிலி வந்து ரன் பண்ணணும். ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு இதில் அப்ளை பண்ணணும். இது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த அரசோட உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வந்துட்டு இந்த மாதிரி இதில் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும். போலியானது கொடுத்தா அதுக்கான சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இது கார்டு வந்துட்டு புதுசாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட வரிசையில் நிற்கணும். அந்த ஆஃபீஸ்க்கு போகணும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், ஒர்க் வந்து அந்தளவு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. ஸோ ரொம்ப நம்ம அலைவிடணும், நிறைய நம்மளோட டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் அப்படி இல்லைங்க, வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம். அது எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துலேருந்தே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லா ஒரு கேஜெட்ஸ், ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எங்கேயும் நம்ம போய் வந்து அலைய வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக இப்போ வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரூஃபு, ஃபோட்டோ இது எல்லாமே தேவை. அது எல்லாமே வந்து நம்ம கிளியராக ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த ஃபைல் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சைஸ்க்குள்ளே நம்ம கிளியராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் ராங்காக இல்லை தப்பாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். குடும்ப தலைவரோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா 5 MBக்குள்ளே இருக்கணும், அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும். தென் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆதார், அப்புறம் மின்சார கட்டண ரசீது, பேங்க் பாஸ்புக், அப்புறம் வாடகை ஒப்பந்தம், சப்போஸ் நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம்னா அதுக்கான ஒப்பந்தம், அண்டு எரிவாயு இணைப்பு ரசீது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு 1 MBக்குள்ளே அந்த சைஸ் வந்துட்டு இருக்கணும். தென் ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்ரஸ், அவங்களோட பர்த் டேட் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அண்ட் ஓல்டு கார்ட்லேருந்து இப்போ நியூ கார்டில் நம்ம பேர் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவைன்னா இப்போ கண்டிப்பாக அது வேணும்னா அதுக்கான ப்ரூஃப் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கணும். தென் எரிவாயு இணைப்பு விவரங்கள் அதையும் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். இது நம்ம போலியான டாக்குமெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அது வந்துட்டு சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களோட ஃபைல்ஸில் அவங்க ரெக்கார்ட்ஸ்லலாம் இருக்கும். அதை செக் பண்ணி தான் அவங்க வந்துட்டு நமக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இதுவே ஆன்லைனில் வந்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அந்த துறை வந்துட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. www.tnpds.government.in இந்த வெப்சைட் தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம போய் கிளிக் பண்ணி போனோம்னா ஸ்மார்ட் கார்டு விண்ணப்ப சேவை அல்லது புதிய அட்டை விண்ணப்பம் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணிட்டு போகணும்னா ஃபேமிலி ஹெட்டோட நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்ததும் அதுலேருந்து ஓடிபி வரும். ஸோ அதை நம்ம எடுத்து வந்து அப்ளை பண்ணணும். அது போட்ட பின்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட நேம், ஆனா பெண்ணா, அப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அட்ரஸ் இது எல்லாமே நம்ம அதில் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்து மென்ஷன் பண்ணணும். அண்டு கார்ட் டைப் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதிலே வரும் வெப்சைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி அட்டையா சர்க்கரை அட்டையா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். இப்போ அது அரிசி அட்டைனா பொருள் தேவை, இதே சர்க்கரை அட்டைனா பொருள் தேவையில்லை. ஸோ நமக்கு எந்த டைப் வேணும்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண பின்னாடி ஃபைல்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும், ஆதார் இதெல்லாமே அதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த சைஸ்க்குள்ளே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க சைஸ்க்குள்ளே அது இருக்கணும். ஸோ நான் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ண பின்னாடி இது வரைக்கும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு பின்னாடி ஃபைனலாக வந்துட்டு அதுலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நமக்கு வரும். அதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிஞ்சிருச்சு.
தென் இது முடிச்ச பின்னாடி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நியாய விலைக் கடை அங்கே போய் நம்ம கைரேகையோ இல்லை கண் ஸ்கேன் பண்ணியோ நம்ம வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 30 டேஸில் வந்துட்டு நமக்கு வந்து வந்துடும், ஸ்மார்ட் கார்டு வந்துடும். சப்போஸ் வரல, கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நம்ம போய் செக்கப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே போயிட்டு நம்மளோட கார்டு எந்த ரேஞ்சில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்டு தப்பாக டீட்டெயில்ஸ் நம்ம தப்பாக கொடுத்துருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு மறுபடியும் அகெயின் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு வந்துடும். அப்படி இல்லை சேவை மையம் அதில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் கார்டை. சப்போஸ் அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் வந்து தபால் மூலயமாவும் நமக்கு வந்து கார்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வந்து தேவைப்படாது. இடையில் எந்த ஒரு இடைத்தரகர்கள் அவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஸோ இது வந்து பணம் எதுவுமே தேவைப்படாது. நடுவில் யாராச்சும் பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு பணமும் தேவைப்படாது. ஸோ நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு அதோட பயன் வந்து நீங்கள் ஈஸியாக அடையலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.